நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை பற்றி. ஆபரேஷன் சிந்தூர். அதன் பின்னணி, அதில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகம், அந்த தியாகம் ஏன் ஒரு வருடத்திற்கும் மேலாக மறைக்கப்பட்டது மற்றும் இப்போது நாடாளுமன்றத்தில் வெடித்திருக்கும் அரசியல் விவகாரம் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். முதலில் இந்த முழு நிகழ்வும் தொடங்கிய தருணத்திற்கு செல்வோம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் அழகிய பஹல்காம் பகுதியில் உள்ள பிசிரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். இந்த மிருகத்தனமான தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 25 பேர் சாதாரண சுற்றுலா பயணிகள் என்பது இந்த சம்பவத்தின் கொடூரத்தை மேலும் அதிகரித்தது. குடும்பங்களுடன் விடுமுறை கொண்டாட வந்த பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் இந்தியாவின் பாதுகாப்பு படைகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய சவாலாக மாறியது. ஏனெனில் இது வெறும் ஒரு பாதுகாப்பு பிரச்சனை மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வையும் கேள்விக்குள்ளாக்கிய தீவிரவாத தாக்குதல். இதன் பதிலடியாக இந்திய அரசாங்கமும் ராணுவமும் விரைவாக செயல்பட்டன. 2025 மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இந்த பெயர் அர்த்தம் நிறைந்தது. சிந்தூரம் என்பது இந்திய பாரம்பரியத்தில் திருமணம், புனிதம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் இது பஹல்காமில் உயிரிழந்த குடும்பங்களுக்கான ஒரு அஞ்சலியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள குறைந்தது 9 பயங்கரவாத தளங்களை துல்லியமாக இலக்கு வைத்து தாக்கியது. இந்த தாக்குதல்களில் லஷ்கர்-இ தொய்பா, ஜைஷ்-இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டதாக அரசு அறிவித்தது. இந்திய ராணுவ நோக்கங்களை அடைந்த பிறகே நடவடிக்கையை நிறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆபரேஷன் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையில் ஒரு தீர்க்கமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. காரணம், இது இந்தியா தன் பாதுகாப்பு விவகாரங்களில் மௌனமாக இருக்காமல் விதிமுறைகளின்படி முன்கூட்டியே செயல்படும் ஒரு புதிய கொள்கை மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்த வெற்றிக்கு பின்னால் நாடாளுமன்ற குழுக்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில் இன்றளவும் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் நண்பர்களே, இந்த வெற்றி கதைக்கு பின்னால் ஒரு வலி நிறைந்த உண்மையும் மறைந்திருக்கிறது. இந்த ஆபரேஷனில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 6 துணிச்சலான வீரர்கள் தங்கள் உயிரையே நாட்டுக்காக அர்ப்பணித்தனர். ஆனால் அவர்களின் பெயர்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக பொதுவெளியில் அறிவிக்கப்படவில்லை. இந்த 6 வீரர்களும் யார் என்று பார்ப்போம். சுபேதார் மேஜர் பவன்குமார், ரைபிள்மேன் சுனில்குமார். இவருக்கு மரணத்திற்கு பிறகு வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. லான்ஸ் நாயக் தினேஷ்குமார், அக்னிவீர் முரளி நாயக், ஹவில்தார் சுனில்குமார் சிங் மற்றும் இந்திய விமானப்படையின் சார்ஜென்ட் சுரேந்திரகுமார். இவருக்காக வாயுசேனா பதக்கமும் வழங்கப்பட்டது. இவர்களில் 5 பேர் இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் விமானப்படையைச் சேர்ந்தவர். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மோடி அரசாங்கம் இந்த 6 பேருக்கும் வீரதீர விருதுகளை அறிவித்தது. ஆனால் அப்போது அவர்கள் எந்த ஆபரேஷனில் உயிர் நீத்தார்கள் என்பது குறிப்பிடப்படவில்லை. இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. ஏன் விருது வழங்கப்பட்ட போதே அந்த ஆபரேஷனின் பெயர் மறைக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு தெளிவான பதில் அப்போது கிடைக்கவில்லை. இதற்கு பிறகு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவகத்தில் இந்த 6 வீரர்களின் பெயர்களும் நிரந்தரமாக கிரானைட் பலகைகளில் பொறிக்கப்பட்டன. அவை தியாக் சக்ரா என்ற சுவற்றில் இடம் பெற்றுள்ளன. இந்த நிகழ்வுதான் முதல் முறையாக இந்த 6 வீரர்களும் ஆபரேஷன் சிந்தூரில் தான் உயிர் நீத்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தியது. இந்த தகவல் வெளியானதும் நாட்டில் ஒரு பெரிய அரசியல் புயல் வெடித்துள்ளது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? 2025ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதத்தின் போது மக்களவையில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த நடவடிக்கையில் நமது துணிச்சலான வீரர்களுக்கு எந்த இழப்பும் ஏற்பட்டதா என்று கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்பதே என்று அவையில் கூறினார். மேலும் எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் இழப்புகளை பற்றி கேட்ட கேள்விக்கு அவர் கடுமையாக விமர்சித்தார். பாகிஸ்தானின் இழப்புகளை பற்றி கேட்காமல் நமது இழப்புகளை பற்றி கேட்பது சரியான கேள்வி அல்ல என்று அவர் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதோடு நோக்கம் பெரிதாக இருக்கும் போது சிறிய விவகாரங்களில் நமது கவனம் திசை திருப்பப்படக்கூடாது. ஏனெனில் அது தேசிய பாதுகாப்பு மற்றும் நமது வீரர்களின் மனதிடம் மற்றும் மரியாதை போன்ற பெரிய விவகாரங்களில் இருந்து நமது கவனத்தை திசை திருப்பும் என்று அவையில் குறிப்பிட்டார். இப்போது பாருங்கள், 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இழப்பு இல்லை என்று அமைச்சர் கூறிய நிலையில் ஒரு வருடம் கழித்து ஜூன் 2026 6 வீரர்களின் மரணம்
அரசாங்கத்தாலே உறுதி செய்யப்படுகிறது. இந்த முரண்பாடுதான் இப்போது நாடாளுமன்றத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை உறுப்பினருமான KC வேணுகோபால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதி பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீது சிறப்பு உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இந்த நோட்டீஸ் மக்களவை நடைமுறை விதிகளின் விதி 223 கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. KC வேணுகோபால் தன் கடிதத்தில் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய மக்களவை விவாதத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய மக்களிடம் பொய் கூறியுள்ளார். இது ஒரு பெரிய தெளிவான நேரடியான பொய். அவையை தவறாக வழிநடத்த சொல்லப்பட்ட ஜூலை மாதம் 2025 எந்த இந்திய வீரரும் தியாகி ஆகவில்லை என்று அவர் கூறிய பிறகு ஒரு வருடம் கழித்து படைகள் 6 ஜவான்களை இழந்து விட்டோம் என்று எப்படி அறிவிக்க முடியும் என்று அவர் தன் எக்ஸ் பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். KC வேணுகோபால் மேலும் கூறியதாவது, இந்த 6 தியாகிகளின் குடும்பங்களுக்கும் முழு ராணுவத்திற்குமே செய்யப்பட்ட ஒரு பெரும் அவமதிப்பு. அவர்களது துணிச்சலையும் இறுதி தியாகத்தையும் பற்றி இந்திய மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பது. அவர்கள் நமது நாட்டுக்காக நமது எதிரிகளுடன் போரிடும் போது உயிர் நீத்தனர். ஆனால் இந்த அரசு அவர்களின் தியாகத்தை மறைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையின் பின்னணியில் உள்ள அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக தர்க்கத்தை நாம் ஆழமாக பார்ப்போம். முதலாவதாக, பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பில் ஒரு அமைச்சர் அவைக்குள் தவறான தகவலை கொடுத்தால் அல்லது தகவலை மறைத்தால் அது நாடாளுமன்ற உரிமை மீறல் மற்றும் அவையின் அதிகாரத்தை அவமதிக்கும் செயலாக கருதப்படுகிறது. இதனை பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ் அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் தி ஹவுஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது ஒரு புதிய கருத்து அல்ல. இது நீண்ட காலமாக நிலைநிறுத்தப்பட்ட பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படை விதி. இரண்டாவதாக, பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மைய கருத்தே நிர்வாகம், அதாவது அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதுதான். இதை ஆங்கிலத்தில் மினிஸ்டீரியல் அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்வார்கள். ராணுவ தியாகத்தினை மறைப்பது இந்த அடிப்படை பொறுப்புணர்வை மீறுவதாக கருதப்படுகிறது. மூன்றாவதாக, குடிமக்களின் உண்மையை அறியும் உரிமை. ஒரு ஜனநாயக நாட்டின் மக்களுக்கு தங்கள் நாட்டுக்காக உயிர் நீத்த வீரர்களை பற்றிய உண்மையை அறியும் அடிப்படை உரிமை உண்டு. இது இந்த வாதத்தின் மையமாக உள்ளது. நான்காவதாக, இதில் ஒரு தார்மீக பரிமாணமும் உள்ளது. வீரர்கள் நாட்டுக்காக உயிரை தந்த பின் அவர்களது குடும்பங்களுக்கு உரிய நேரத்தில் மரியாதை செய்யப்படாதது ஒரு தார்மீக குறையாகவே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் நண்பர்களே, இந்த விவகாரத்தில் அரசு தரப்பின் நிலைப்பாட்டையும் நாம் சமநிலையாக பார்க்க வேண்டும். பாதுகாப்பு அமைச்சகம் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதியாக மறுத்துள்ளது. அமைச்சகத்தின் விளக்கப்படி ராஜ்நாத் சிங்கின் கூற்று அவரது முழு உரையிலிருந்து பிரிக்கப்பட்டதாக, தவறாக பொருள் கொள்ளும் விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது இந்திய விமானப்படை விமானிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று ஒரு தவறான வைரலான வதந்தி ஆன்லைனில் பரவி வந்ததால் அமைச்சர் இந்த குறிப்பிட்ட வதந்தியை மறுக்கவே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்றும் தரைப்படை வீரர்களின் தியாகத்தை மறுக்கவில்லை என்றும் அரசு தரப்பு விளக்கம் தருகிறது. மேலும் ஒரு முக்கிய கோணமும் இருக்கிறது. ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை, குறிப்பாக பாதுகாப்பு ரகசிய தன்மை உள்ள விவரங்களை சரியான நேரத்தில் வெளியிடுவது தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அவசியமாக இருக்கலாம் என்பது அரசு தரப்பு நியாயம். எந்த நேரத்தில் எந்த அளவு தகவலை பொதுவெளியில் வெளியிடலாம் என்பது ராணுவ ரகசியத்தன்மை மற்றும் ஜனநாயக வெளிப்படைத்தன்மை ஆகிய இரண்டுக்கும் இடையேயான ஒரு நுட்பமான சமநிலை பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்தியில் இந்த விவகாரம் தணியவில்லை. அவர்கள் நாடாளுமன்றத்தை வேண்டுமென்றே தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டி ராஜ்நாத் சிங்கின் ராஜினாமாவை கோரியுள்ளனர். இது இப்போது ஒரு பெரிய பாராளுமன்ற மற்றும் தேசிய அளவிலான விவகாரமாக மாறியுள்ளது. முடிவாக பார்க்கும்போது, உயிர் நீத்த 6 வீரர்களின் தியாகத்தை ஒரு வருடத்திற்கும் மேலாக பொதுவெளியில் அறிவிக்காமல் இருந்தது ஒரு தவறான தகவல் தொடர்பா அல்லது வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட உண்மையா என்பது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பெரிய கேள்வியாகவே எஞ்சியுள்ளது. ஜனநாயக பொறுப்புணர்விற்கும் ராணுவ ரகசிய தன்மைக்கும் இடையேயான இந்த சமநிலை இனிவரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் மேலும் விவாதிக்கப்படும் என்பது உறுதி. இந்த 6 வீரர்களின் தியாகத்தையும் அவர்களின் குடும்பங்களின் துணிச்சலையும் நாம் என்றென்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாட்டுக்காக உயிரையே தந்த அவர்களுக்கு நமது மனமார்ந்த அஞ்சலி. நன்றி.